الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد சர்வ புகழ்ச்சியும் அல்லாஹ்வுடைய தேவைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹ்வுடைய அன்பும் கிருபையும் பிரார்த்தனையோடு அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாங்கள் வாராந்தம் மதீனா நகர் அதனுடைய சிறப்பு சம்பந்தமாக தொடராக பார்த்து வருகிறோம். சென்ற வாரம் மதீனா பூமி என்பது அது புனிதமான பூமி, அது அல்லாஹ் தஆலாவால் அபயமளிக்கப்பட்ட பாதுகாப்பான பூமி செய்திகளை பார்த்திருந்தோம். இன்ஷா அல்லாஹ் அந்த தொடரிலே இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மதீனாவிலே வாழுகின்றவர்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. மதீனாவிலே யாரெல்லாம் வாழுகின்றார்களோ இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிச்சிறப்பினை எங்களுக்கு சொல்லி காட்டினார். எந்த அளவு மதீனாவுக்கு சிறப்பு இருக்கின்றதோ அதனை போல இந்த மதீனாவிலே வாழுகின்ற மக்களுக்கும் சிறப்பு இருக்கின்றது என்ற செய்தியினை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்க முடியுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஅதி அலன்னாசி ஸமானுன் யதுஉ ரஜுலு இப்ன அம்மிஹி வ கரீபஹு கலும்ம இலா ரஃபா கலும்ம இலா ரஃபா. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே ஒருவரும் தனது அண்டை வட்டாரை பார்த்து, தனது உறவினர்களை பார்த்து, தனது நெருங்கியவர்களை பார்த்து அலும்ம இலர் ரஃபா அலும்ம இலர் ரஃபா அப்படி என்று சொன்னால் தாலவ் இல ஷாட்டி வஃபா, வாருங்கள் மதீனாவை விட்டு வேறு இடங்களுக்கு, நல்ல வாழ்க்கை இருக்கின்றது, சுகமான வாழ்வு இருக்கின்றது, வளமான வாழ்வு இருக்கின்றது என்று அழைத்துக் கொண்டு மதீனாவை விட்டு வெளியேறக்கூடியவர்களாக ஒரு சமூகம் வரும், ஒரு காலம் வரும், இப்படியான ஒரு காலம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் மதீனத்து கைரும் லஹும் லவ் கானூ யஅலமூன். மதீனாவை பொறுத்தவரையிலே அவர்கள் அறிந்து கொள்வாரானால் மதீனா என்கிறது அவர்களுக்கு மிகவும் சிறந்தது. ஏற்கனவே செய்து பார்த்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், மதீனாவை விட்டு வெளி பிரதேசங்களிலே நல்ல வாழ்வு இருக்கின்றது என்று தனது நெருங்கியவர்களை அழைத்துக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு காலம் வரும். அது அவ்வாறு கிடையாது, மதீனா எப்பொழுதும் சிறப்பான ஒரு இடம்தான் என்ற செய்தியினை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த செய்தியிலிருந்து இங்கு வாழ்ந்தால் வாழக்கூடியவர்கள் மாற்று கருத்து கிடையாது, சிறப்புக்குரியவர்கள் என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நாங்கள் ஏற்கனவே பார்த்ததை போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மதீனத்து கல்கீரி தர்பி கபஸஹா வ இன்ஸபு தையிபஹா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதீனா என்பது அந்த கொள்ளன் எவ்வாறு ஒரு இரும்பினை சுத்தப்படுத்தி அதனை சரிப்படுத்தி அழகான ஒரு பொருளை உருக்கி எடுக்கின்றானோ அதில் இருந்த அழுக்குகளை எல்லாம் நீக்கிவிட்டு மதீனாவிலே இருக்கின்ற அழுக்குகளை, கெட்டவர்களை அப்படியே தூரமாக்கிவிடும், இல்லாமலாக்கிவிடும். ஆனால் யாரெல்லாம் நலவு செய்கின்றாரோ நல்ல விடயங்களை அது தூய்மைப்படுத்தும் என்ற செய்தியினை நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறோம். எனவே இந்த செய்திகள் எல்லாம் மதீனாவிலே வாழ்கின்றவர்கள், மதீனாவிலே குடியிருக்கின்றவர்களுக்கு இது தனி சிறப்பினை சொல்கின்றது என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒரு செய்திதான், மதீனாவிலே ஒருவர் வாழுகின்ற சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஏராளமான பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், பொருளாதாரத்தில பிரச்சனைகள், குழந்தைகள பிரச்சனைகள், இப்படி ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது அவர் பொறுமையாக இருந்தால் இவருக்கு என்ன என்ற செய்தியினையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மன் சபர அலா லஹ்வாஹா வ ஷித்தத்திஹா, யார் கஷ்டங்களை, துன்பங்களை
இந்த சந்தர்ப்பங்களில் அவர் பொறுமை காட்டுகின்றாரோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் குன்து லஹு ஷஹீதன் அவ் ஷஃபீஅன் யௌமல் கியாமா, மறுமை நாள்ல அவருக்கு சாட்சியாளராக அவருக்கு பரிந்துரை செய்யக்கூடியவனாக நான் இருப்பேன் என்ற செய்தியினை எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த பூமியிலே வாழ்பவர்களுக்கு இன்னும் ஒரு சிறப்பம்சம் தான், நாளை மறுமையிலே எங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை துன்பங்களை பொருந்தி கொண்டு பொறுமை காட்டும் என்றால் அதிலே நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய சாட்சி அவர்களுடைய அந்த ஷஃபீ என்ற அந்த மிக உன்னதமான நன்மைகளை எங்களுக்கு பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இது இந்த பூவாசிகளுக்கு இருக்கின்ற சிறப்புகளை எடுத்தோம்புகின்றதை சொல்லுகின்றது. அது போலதான் இன்னும் ஒரு செய்திதான் பரக்கத். மதீனாவிலே பரக்கத் என்பது பொதுவாக பார்த்து போனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதீனா நகர் பரக்கத் பொருந்திய ஒரு மாநகரம். மதீனா என்பதே அது ஒரு பரக்கத் பொருந்திய இடம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். துஆவும் கேட்டிருக்கின்றார்கள். துஆ என்றால் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா, இறைவா எங்களுடைய இந்த மதீனாவிலே பரக்கத்தை ஏற்படுத்தி தருவாயாக என்ற செய்தியினை, இந்த துஆவினை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹும்ம ஜஅலில் மதீனத திஅஃபை மா பி மக்கத மினல் பரக்கா, மக்காவுக்கு எந்த அளவு அதிகமான பரக்கத் இருக்கின்றதோ அதனை விட மதீனாவுக்கும் இரட்டிப்பாக பரக்கத்தை தந்து விடுவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு பரக்கத் ஏற்படுத்த வேண்டும், தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே இருகரம் வேண்டி துஆ செய்த, பிரார்த்தனை செய்த ஹதீஸ்களை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது. எனவே மதீனா பூமி என்பது, மதீனா பூமிக்கு எந்த அளவு சிறப்புகள் இருக்கின்றதோ, மதீனாவிலே வாழுகின்றவர்களுக்கு எந்த அளவு சிறப்பு இருக்கின்றதோ, மதீனா பூமிக்கு தனியான ஒரு பரக்கத்தான ஒரு பூமி என்பதை எங்களுக்கு ஹதீஸ்களில் இருந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரம் கிடையாது, பரக்கத்தை பொறுத்தவரையிலே மதீனாவிலே உணவுக்கும் பரக்கத் இருக்கின்றது என்ற செய்தியினை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்த செய்திகளை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்க முடியுமாக இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹும்ம பாரிக் ஃபீ சாஇனா, அல்லாஹும்ம பாரிக் ஃபீ முத்தினா. மதீனாவிலே ஒரு பழக்கம் இருந்தது, ஏதாவது பழங்கள், ஏதாவது கனிகள் உற்பத்தியாகிவிட்டால், காய்த்து விட்டால் முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கொண்டு சென்று காட்டுவார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்த செய்திதான் இது. அதாவது சா என்று சொல்லக்கூடிய அந்த இதுவும் முத்து என்று சொல்லக்கூடிய சொற்களும் இல்ல அளவுக்கு சொல்றது, 10 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி அதுல அரபிக்ல அந்த பயன்பாட்டுல வந்த சொல்தானது. முத்தன்னா ஒரு கைப்பிடி சொல், ஒரு கைப்பிடி அளவுக்கு சொல்றது. சா என்று சொன்னா 4 கைப்பிடிக்கு சொல்றது, 4 கைப்பிடி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி கொண்டு வந்து காட்டுகின்ற பொழுது இதுகளிலே எல்லாம் பரக்கத்தை தந்து விடு, அளவுகளிலே அதிகூடிய பரக்கத்தை தந்து விடு என்றவாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஸமரினா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இவ்வாறான மதீனாவிலே விளைகின்ற கனிகள் கொண்டு வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மதீனாவிலே விளைகின்ற இந்த கனிகளுக்கு பரக்கத்தை தந்து விடுவாயாக என்றவாறு அல்லாஹ்வுடைய தூதர் துஆ பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எனவே மதீனா பூமியின் பரக்கத்தான், மதீனாவில் இருக்கின்ற உணவுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத் இருக்கின்றது என்பதாகவோ பரக்கத்தை வேண்டியும் துஆ செய்திருக்கின்ற செய்திகளை பார்க்க முடியும். இன்னும் ஒரு செய்திதான் எங்களுக்கு எல்லாம் தெரியும், மதீனாவிலே இருக்கின்ற ஒரு விடயம்தான், மதீனாவிலே இருக்கின்ற பேரித்தம் பழங்களுக்கு என்று தனியான ஒரு இடம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மதீனாவிலே விளைகின்ற அந்த அஜ்வா ஆலியா என்று சொல்லுகின்ற அந்த பேரிச்சம்பழம் சம்பந்தமாக ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இன்னபி அஜ்வத்தின் ஆலியத்தி ஷிஃபாஅன் அவ் இன்னஹா திரியா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அஜ்வா ஆலியா என்கின்ற இந்த பழத்திலே
நோய் நிவாரணி இருக்கின்றது. அது நஞ்சுகளுக்கு எதிராக நஞ்சு தாக்காமல் நஞ்சு ஏற்படாமல் அது பாதுகாக்கும் என்ற செய்தியை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே இதிலிருந்து மதீனாவிலே விளைகின்ற இந்த அஜுவா ஆலியா என்று சொல்லக்கூடிய அந்த பேரித்த பழமும் அது அது அதுக்கும் சிறப்பு இருக்கின்றது என்ற செய்தியினை இந்த ஹதீஸுக்குள்ளாக நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியுமாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்த்து வருகின்ற தொடர்ச்சியிலே 7வது விடயமாக அல் மஆலிமு, மதீனாவிலே காணப்படுகின்ற மிகவும் சுவாரஸ்யமான விடயம் தான் இது. மதீனாவிலே காணப்படுகின்ற எங்களுக்கு தெரியாத எத்தனையோ கட்டாயம் பார்வையிட வேண்டிய, அது சம்பந்தமாக தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான இடங்கள் இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதரோடு சம்பந்தப்பட்ட, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து தெரிந்த, தொழுகை நடாத்திய, யுத்தம் செய்த எத்தனையோ அல்லாஹ்வின் தூதரோடு தொடர்பட்ட கிணறுகள் எல்லாம் இருக்கின்றது. எனவே 7வது செய்தி தான். அதிலே 1வது செய்தி மாலிம்கள்ல கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டிய முக்கிய இடங்கள்ல 1வது செய்தி மஸ்ஜித் நபவி. அதனை தொடர்ந்து எங்களுக்கு எல்லாம் தெரியும் வேற என்ன இருக்குது. மஸ்ஜித் நபவி இருக்குது, வேற கோட்டம் இருக்குது, மஸ்ஜித் குபா இருக்குது, வேறு அரசு இருக்குது. இப்படி ஏராளமான மஸ்ஜிதுகளும் யுத்தம் செய்த இடங்களும் கிணறுகளும் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான விரிவான பாடங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த கட்டங்கள்ல வரும். கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதுலுல் மௌத் பிஹா, இந்த மதீனாவிலே மரணிப்பது சம்பந்தமாகவும் ஒரு சிறப்பினை எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, மனிஸ்தத்தா மின்கும் அய்யமூத பில் மதீனத்தி வல்யமுத் பிஹா ஃபஇன்னி அஷ்ஃபஉ லஹு அவ் அஷ்ஹது லஹு. யார் இங்கே மரணிக்கின்றாரோ மதீனாவிலே மரணிப்பவருக்கு நான் ஷஃபாஅத் செய்வேன், இன்னும் அவருக்கு சாட்சியாக இருப்பேன் என்ற தோரணையிலே நாங்கள் ஹதீஸ்களை பார்க்க முடியுமாக இருக்கும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய துஆ பிரார்த்தனையிலே அவர்கள் துஆ செய்கின்ற பொழுது கேட்பார்கள், அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலி வஜஅல் மௌத்தி ஃபீ பலதி ரசூலிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று துஆ பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது, இறைவா, உனது ரசூல் வாழ்ந்த அந்த பூமியிலே என்னை மரணிக்க செய்து விடுவாயாக என்று, எனக்கு மரணத்தை தந்து விடுவாயாக என்று துஆ பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கின்றார்கள். எனவே இங்கு மரணிப்பதற்கும் ஒரு சிறப்பு இருக்கின்றது என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவுடைய சிறப்பு சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அதிலே ஆரம்பமாக நாங்கள் ஈமான் சார்ந்த சிறப்புகள் பார்த்திருக்கின்றோம். இந்த பூமி பல்தத்துன் தய்யிபா, நல்ல அழகான பூமி என்பதாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இன்னும் இது அபயமிக்க பூமி என்று பார்த்திருக்கின்றோம். இந்த பூமியிலே வாழக்கூடியவர்களுக்கான சிறப்பை பார்த்திருக்கின்றோம். இன்னும் இந்த பூமி தனித்துவமான பரக்கத்தை கொண்டிருக்கின்றது என்ற செய்திகளை நாம் பார்த்தோம். இன்னும் இதிலே இருக்கின்ற பேரித்த கனிகள், இன்னும் ஏராளமான மாலிம்கள் கட்டாயமாக பார்வையிடக்கூடிய முக்கியமான இடங்கள் இருக்கின்றது என்ற செய்திகளை பார்த்திருந்தோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற பாடங்களிலே மிகவும் முக்கியமான விடயம்தான் மஸ்ஜிது நபவி சம்பந்தமான தொடரான செய்திகளை பார்க்க இருக்கிறோம். இயலுமான வரைக்கும் அது சம்பந்தமாக வீடுகளில் இருக்கின்ற பொழுது இயலுமான வரைக்கும் தேடி படித்து கொண்டு வாருங்கள். மேலதிகமான செய்திகளை பார்க்கும் வல்லரபுல் ஆலமீன் இந்த விடயங்களை பூர்ணமாக படித்து அதனை ஏனையவர்களுக்கு சொல்லி இயலுமான வரை கொண்டே வாழ்க்கையில் அமல்படுத்துவதற்கு அருள் புரிவானாக.